இந்த வெயிட் கெயின் பேபி ஃபுட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நேந்திரம் வாழைப்பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரளா பனானா பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட இம்யூனிட்டி, வெயிட் கெயின், அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கிட்டால் போதும். நல்லா சாஃப்டாகி வெந்து வந்துடும். சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து பழக்கினதுக்கப்புறம் அலர்ஜி எதுவும் இல்லைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். 6 மாத குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா நட்ஸ் பவுடர் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக எடையும் கூடுவாங்க. நீங்கள் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்காவோ செஞ்சு கொடுத்துக்கலாம்.